ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா அனந்தன் காடு. கோவாவில் பார்த்தீங்கன்னா சுனில் பையனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும். அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது சில ஆட்களெல்லாம் வந்து கன்னோட சுனிலை பிடிச்சிருவாங்க. ஏன் எதற்காகன்னு தான் இந்த படத்தோட கதையாக நடக்கும். இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு பழைய கதை தான். ஆனால் படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இன்டர்வல் வந்துட்டு ஓகேன்னு சொல்லுவேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. இந்த படத்தில் வந்துட்டு ஆர்யா நடிச்சிருக்கிறாரு, அப்போ சுனில் நடிச்சிருக்கிறாரு. அவங்களும் குத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ முரளி கோபி நடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்களோ எல்லோரும் குத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ செட் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த செகண்ட் ஆஃப் மட்டும் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா படம் வந்துட்டு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த படத்துக்கு சரியாக ப்ரொமோஷன் எல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரில நிறைய பேருக்கு. ஆர்யாவுக்கு இந்த வருஷத்தில் 2வது மூவி நடிக்கிறேன். ஓவரால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.